வணக்கம் அன்பு நேயர்களே, கடகராசி அன்பு நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு என்ன செய்யும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? எந்த வழியில் நடக்கும்? அவங்கவுங்க எண்ணத்திற்கு ஏற்றவாறு இருக்கும். இந்த சின்ன வயசு பிள்ளைங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே ஓடி போய் விழுந்துடும், தண்ணியில் பிரச்சனை வரும். வயசானவங்களும் 60 வயசில் உள்ளவங்களும் சரி, அதிக மாத்திரை மருந்து சாப்பிட்டதுனால உடல்நிலை பாதிக்கப்படும். 20 வயசுலேருந்து இந்த 20 வயசு உள்ள 10லேருந்து 20 வயசு உள்ளவர்கள் தேவையில்லாத பொருளை பயன்படுத்தாதீங்க. ஏனென்றால் தவறான முறையில் அந்த உணவு மூலமாக உடலுக்குள் போய் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நல்ல சகவாசம் உள்ள மனிதர்களோடு பழகுங்கள். உங்களுக்கு ஐடியாஸ் தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல எண்ணத்தையும் பாதிப்புக்கு ஆளாக்கிடுவாங்க. புதிய புதிய உணர்வுகளுக்கு ஏற்ற மனநிலையை மாற்றுவதை கவனமாக இருங்க. அருகாமையில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தேர்ச்சி பெற வைக்கணும். தேர்வு, தேர்ச்சி, முயற்சி, பயிற்சி இவைகள்லாம் உங்களுக்கு அவசியம் தேவை. 10 to 20 வயசுக்குள்ள அந்த பிள்ளைங்க பொறுத்த வரையும் டக்குன்னு கோபம் வந்து என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது செஞ்சுட்டு கடைசியில் நான் செஞ்ச தப்பு உணர்கிற மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கும். அதனால் பெற்றோர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. நீங்கள் கோபம் வந்து அடிச்சிடுவீங்க. அடிக்கக்கூடாது இந்த நேரம். ஆனால் கோபம் வரும், அடிப்பீங்க. மிக கவனமாக இருக்கணும். அதை அடித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை, அடிக்காத விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை. இது கண்டிப்பாக பெற்றோரை போட்டு வாட்டும். இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த கடகராசிக்கு உள்ள நபர்கள் எப்பொழுதும் உண்மையாக தான் இருப்பாங்க. உண்மையை பேசுன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையை பேசுகிறவங்களுக்கு முன்னாடி வெறும் பொய்யாக வந்து நிற்கும். என்ன பண்ணி பண்ணுறது? காலம் செய்கிற ஒரு சூழலில் அவங்க மாட்டிக்கிறாங்க. நான் உண்மையாக இருக்கிறேன்னே, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை வருதுன்னா வரும். அப்படி தான் இன்றைய நிலை. அந்த 30 to 40 வயசு இருக்காங்களே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விட்டா பிடிவாதமாக போய் என்ன காரியம் செய்யணும், எப்படி செய்யணும் அதை போட்டு அதுக்காக இந்த மாதம் தன்னுடைய சிந்தையை செலவு பண்ணிகிட்ருப்பீங்க. விட மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையும். விடா அப்படியாக நின்று அதை கிரகிச்சிட்டு வர்றது தான் உங்களோட வேலை. உங்களை பொறுத்தவரையும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கடகராசி நேயர்கள் மிக மிக உன்னதமான பவர் உங்களுக்கு உண்டு. ஏன்னு கேட்டால் கெட்ட கிரகங்கள்லாம் கெட்ட இடத்துல இருக்குது. அதுக்குள்ளே பூந்து நீங்கள் ஓடிடுவீங்க. ஓடும்போது ஏற்கனவே போய் பழக்கப்பட்டதுனால உங்களுடைய மனசு என்னென்னா உங்கள் காரியத்தை மாத்திரம் சாதிக்கிற நிலையில் உள்ள போது போய் வெளியில் நல்ல ஒரு சூழ்நிலையை தக்க வச்சுக்கிற சூழ்நிலை வரும். ஆனால் சிறு வயசு பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும் பெற்றோர்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டு அதற்கேற்றவாறு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். 10 வயதுக்குள்ள உள்ள குழந்தைகள் வந்து இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு இப்போ பிள்ளைங்களை பொறுத்தவரையும் நண்பர்களோடு பழகுவதும், உங்களோட பயண பாதையில் பிரச்சனை வருவதும், நீங்கள் ஏதேனும் நோட்ஸ் எடுக்கிறதுல தவறுகள் வருதும், இல்லாட்டினா ஏதேனும் சொல்லி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுக்கு தான் விநாயகருடைய சன்னதியில் அங்கே போய்ட்டு தலையில் குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு எழுந்திரிச்சு வாங்க. அது உங்களுக்கு நல்லது செய்யும். அந்த பழக்கம் உங்களுக்கு நல்லது செய்யும். அப்பா அம்மா சூரியன் இவங்கெல்லாம் கும்பிடுங்க காலை நேரத்தில். இயற்கையின் பிரகாரம் உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதில் தடுமாறி போயிடும். பெற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் மதிக்கணும். இந்த நேரம் மதிக்க முடியாத சூழ்நிலையில் அவங்கள சிறு விழுவதோ இல்லை கோவப்படுவதோ தான் தோணும். படிக்கிறேன்னு. ஆனாலும் அந்த படிப்பை விட எந்த படிப்பு உன்னை எது பாதுகாக்குமோ அந்த படிப்பு தான் தேவை. நிறைய பேர் இப்போ ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வங்கள் அதிகமாக வரும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்காக நல்ல குருமார்களை தேர்ச்சி செய்து உங்களுடைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.
பெற்றோர்கள் முயற்சி பண்ணுங்கள். அவர்களை நல்ல நெறியில் எடுத்து போக, இவர்கள் நல்லா பார்த்துக்குவாங்க, அவங்களே அவங்க சிரமம் இல்லாத பார்த்துக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படியே சொல்லிவிட்டு அவங்கள விலகி விட்டுறாதீங்க. கவனமாக இருங்க. சில பிள்ளைங்க பெற்றோர்களை விட்டு பிரிந்து சென்று வேறு இடங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். போக்குவரத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். ஏனென்றால் அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறவன். அப்படிப்பட்டவனே 3ஆம் இடத்துல போகும்போது வருது அசட்டு தைரியத்தை கொடுத்து கீழே தள்ளி விட்டுரும். தண்ணீரில் கவனமாக இருங்க. ட்ரெஸ்ஸுகளோ இல்லை கையில் எடுத்துகிற பொருளோ, தண்ணி, பால், மற்றபடி மழை, இது மாதிரி சூழ்நிலை நனைஞ்சி அது பாதிப்பை உண்டு பண்ணும். உங்களுடைய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ, உங்களுடைய தலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேட்டு அது தெளிவு அடைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களுடைய பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு, அனுபவ உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ இந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க. இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான். ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டிருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.